திருக்குரான் முஸ்லிம்களுக்குரிய வேதமே அல்ல. திருக்குரான் மக்காவில் வாழ்கிற மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் அரபி மொழி பேசக்கூடிய மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் மனிதர்களுக்குரிய வேதம். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் போனை, கையடக்க தொலைபேசியை வாங்குகிறீர்கள். வாங்கும் பொழுது அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது அந்த மொபைல் போனை நீங்கள் எப்படி பயன்படுத்தினால் முழு பயன்பாட்டையும் நீங்கள் அடைய முடியும் என்பதை விளக்குகிற ஒரு விளக்க குறிப்பு, ஒரு கையேடு அந்த பெட்டிக்குள் இருக்கும். அதை படித்து பார்த்து அதன்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது முழு பயன்பாட்டையும் நீங்கள் அறிகிறீர்கள். அதான உண்மை. சாதாரண உயிரற்ற ஒரு பொருளை கண்டுபிடித்த ஒரு மனிதன் எப்படி அதை இயக்க வேண்டும் என்கிற வழிகாட்டி புத்தகத்தை கொடுத்து மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யும் போது இறைவன் நம்மை எல்லாம் படைத்து அப்படியே விட்டு விட்டானா, எது நன்மை, எது தீமை, எது சொர்க்கம், எது நரகம் எல்லாம் நீங்களே தீர்மானியுங்கள் என்று விட்டு விட்டானா முடியுமா? முடியாது. அப்ப மனிதனை படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டி நெறி நூலை கொடுக்கிறான். அதுதான் வேதம் என்பது. மூசாவுக்கும் ஈசாவுக்கும் தாவூதுக்கும் இறைவன் வழங்கிய வேதம் அந்த வரிசையில் உள்ளதுதான். அதன்படி திருக்குரான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது.